ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா சேனல். இன்றைக்கி என்னோடய 4வது பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். பர்த்டேக்கு முந்தின நாள் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணேன், பர்த்டே எப்படி போச்சு அப்படின்றத பற்றி இந்த vlogல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் நாளே வந்து ஸ்பாஞ்செலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது 3 டயர் 3 ஃப்ளேவரில் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு டயர் வந்து பிளாக் கரண்ட், செகண்ட் டயர் வந்து பிஸ்தா, அப்புறம் தேர்ட் டயர் வந்து சாக்லேட்டு. 3 ஃப்ளேவர் ஸ்பாஞ்சு மொதல் நாளே செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது பாஸ் பேபி தீமில் செஞ்சதுனால அதுக்கான டாப்பர்ஸ்லாமும் செஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது சிம்பிளான செலிப்ரேஷன் தான், யாரையும் இன்வைட் பண்ணல. ஸோ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு, அப்புறம் என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்காக சாக்லேட்ஸ் வந்து ஹோம்மேடாக செஞ்சு வச்சுருந்தேன். அதோட ரேப்பர் தான் இதெல்லாம். இது வந்து கேன்வாவில் டிசைன் பண்ணி 4 விதமாக செஞ்சுருந்தேன். அப்புறம் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அந்த ரேப்பர் வந்து அதில் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 4 டிசைன்லேயும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய செஞ்சுருந்தேன். பசங்க ஸ்கூலுக்கும் கொடுத்து விட்டுருந்தேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை பார்த்துட்டு வந்து 2-3 பேர் என்கிட்ட இதே மாதிரி எங்களுக்கு செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். மினிமம் வந்து 10 ரூபீஸ்லேருந்தே பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் வீடியோவில் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். ஹோம்மேட் சாக்லேட் எப்படி செய்யணும், இதோட ரேப்பர் எப்படி செய்யணும், இது எப்படி ப்ரைஸ் நான் போட்டிருக்கேன் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து கேக்லாம் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு டக்குன்னு. இது வந்து க்ரம் கோட்டு மொதல் நாளே முடிச்சு வச்சுருந்தேன். ஆனால் வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் ஏன்னா வந்து ஹார்ட் சிக்கல், பாப்சிக்கல், கேக் சிக்கல், அப்புறம் சாக்லேட்ஸ் இதெல்லாமே செஞ்சதுனால எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு டைமே இல்லை. இன்ஷால்லா அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஹார்ட் சிக்கல் தனியாக, கேக் சிக்கல் தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இது வந்து என்னென்னா, இவனை குட்டி பையனை வச்சுக்கிட்டு என்னால் பண்ணவே முடியல. ஸோ டக்குன்னு பண்ணதுனால கொஞ்சம் அந்த டயர் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான மாதிரி இருந்தது. பட் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயே தானே சொல்லிவிட்டு நான் அதை ரொம்பலாம் பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணல, அப்படி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் கேக்கை டெக்கரேஷன் பண்ணுற டைமில் வந்து என் பசங்க வந்து பலூன்லாம் ஊதி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த டெக்கரேஷன் பண்ணிட்டோம். இந்த கிட்டு வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் 250 தான், ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் டேபிள்லாம் டெக்கரேஷன் பண்ணியாச்சு. நான் செஞ்ச சாக்லேட்ஸு, அப்புறம் ஹார்ட் சிக்கல் இதெல்லாம் வந்து நான் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த குட்டி குட்டி சாக்லேட்ஸ் வந்து அப்போ செலிப்ரேஷன் அப்போ பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லாமே. அதுக்குள்ளே குட்டி பையனையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அவருக்கு இதுதான் பர்த்டே ட்ரெஸ்ஸு. அவர் நைஃப் கையில் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கார் பர்த்டே கேக் கட் பண்ணுறதுக்காக. செலிப்ரேஷன் கிளிப்பிங்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் கேக் வெட்டுறதே பார்க்கல, மற்ற வேறு எங்கேயோ தான் பார்த்துட்டு இருந்தார். இதில் என்னென்னா, நான் கேக் எடுத்துகிட்டு வந்து வச்சோடனே அவன் என்ன பண்ணிட்டான், கையை வச்சுட்டான். அதில் கையில் வச்சு ஒரு அமுக்கிட்டாரு, ஓட்டை பண்ணிட்டான் கேக்கை. சரி ஓகே, என்ன குழந்தை தெரியாமல் பண்ணிட்டான், நாங்களும் அதை கண்டுக்கல, விட்டுட்டோம். அந்த டைமில் எதையாச்சும் அதில் ஒட்டி மறைக்கணும்னு எங்களுக்கு தோணலை. யாரும் வெளியாலாம் கூப்பிடல, நாங்கள் உடனே அதனால சொல்லிட்டு நாங்கள் கண்டுக்கல, அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் கிஃப்ட்லாம், என் பசங்கள்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அவருக்கு. அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதெல்லாம் வாங்கிட்டு லஞ்சுக்கு வந்து பிரியாணி, சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன், சிம்பிளாக ஒரு செலிப்ரேஷன். எப்படி இருக்குது வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.